அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. அம்மாப்பட்டினத்தில் நடந்த ஒரு நிகழ்வை, வீடியோவை நீங்கள் சமூக வலைதளங்களில் உங்கள் விரல்களால் நீங்கள் பரப்பியிருந்தால், ஷேர் செய்திருந்தால், இதோ இந்த வீடியோவையும் நீங்கள் கட்டாயமாக ஷேர் செய்யணும். ஏன்? அரபு நாட்டை ஆண்ட மன்னர் ஒருத்தர் சொன்னாராம், இஸ்லாமிய சட்டப்படி திருடினால் கையை வெட்டணும், ஆனால் பசிக்காக ஒருவர் திருடினால் அந்த சமுதாயத்துடைய தலைவருடைய கையை வெட்டணும் அப்படின்னாராம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு மரத்தை வச்சு அதில் கனி காய்த்தால் அதை ஒரு திருடன் திருடி சென்றாலும் உங்களுக்கு தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நான் ஆளுகின்ற பகுதியில், நான் தலைமையேற்றுள்ள பகுதியில் ஒரு ஆடு அல்லது ஒரு நாய் பசியோடு இருந்தாலும் கூட நாளை இறைவனிடம் நான் குற்றம் பிடிக்கப்படுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு பெண்மணி தனக்கு தேவையான உணவுக்காக டோக்கன் கிடைக்கவில்லையே என்பதற்காக, அந்த உணவை பெறுவதற்காக ஒரு போலியாக ஒரு டோக்கனை கொண்டு வராங்க அப்படின்னா அது அந்த பெண்மணியுடைய குற்றம் அல்ல, அந்த பெண்மணிக்கு தலைமை தாங்குகிற அந்த ஜமாத்தும் அந்த ஜமாத்துடைய தலைவரின் குற்றம். எதுக்கு வீடியோ எடுத்தாங்க? அவங்க வீடியோ எடுத்தவங்க யார்? ஏன் எடுத்தாங்கன்னா அந்த பெண்மணி குற்றவாளி என்று காட்டுவதற்காகத்தான். ஆனால் இன்னைக்கு உலகமே யாரை குற்றவாளின்னு சொல்லுதுன்னா அந்த பெண்மணிக்கு தலைமை தாங்கிய அந்த ஜமாத்தை தான் இன்னைக்கு குற்றவாளி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு பொது சமூகம் ஒன்றை தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் மொழியில் நம்ம பேசுவோம். அதே போல இஸ்லாமியர்கள் அவர்கள் ஜமாத்தார்களாக இருந்தாலும் ஒரு தவறை செய்தார்கள் என்றால், ஒரு மனித நேயத்திற்கு எதிராக நடந்து கொண்டார்கள் என்றால், நம்முடைய அனைத்து சமுதாய தலைவர்களும் இதை எதிர்ப்பார்கள், கண்டிப்பார்கள். ஒரு காலம் அவர்கள் முஸ்லீம் என்ற காரணத்தினால் மனித நேயத்திற்கு எதிராக சென்று விட்டால் அவர்களுக்கு வக்காலத்து வாங்க மாட்டார்கள் என்பதையும் இந்த நிகழ்வுகளில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ண நீங்கள் ஏன் இப்போ போடுற இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணணும்? அம்மாப்பட்டினத்து வீடியோவை ஷேர் பண்ணின விரல்கள் இன்னொரு வீடியோவையும் ஷேர் பண்ணணும் கட்டாயம். என்னன்னா, இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா ஜமாத்தார்களே இப்படித்தானா அப்படிங்கிற ஒரு நிலை வந்திருக்குது. ஆனால் உண்மை அல்ல. இன்னைக்கு தமிழகத்தில் மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான ஜமாத்துகள் மக்களுக்காக நன்மை செய்து கொண்டிருக்கிறார்கள். உணவு தேவை உள்ளவர்களுக்கு உணவை கொடுப்பது, மருந்து மாத்திரைகளை வாங்கி கொடுப்பது, அறுவை சிகிச்சைக்கு உதவி செய்வது, வீடு கட்டி தருவது, திருமண நிகழ்வை நடத்தி கொடுப்பது, இன்னும் ஜக்காத்து வாங்குபவர்களை வழங்க வைக்கிற நிலைக்கு தொழில்களை சொல்லிக் கொடுப்பது என பல சேவைகளை தமிழகத்தை சார்ந்த, அயல் மாநிலத்தை சார்ந்த ஜமாத்துகள் செய்கிறது. இப்படி ஜமாத்துகள் செய்த சேவைகளை கடந்த 13 ஆண்டு காலமாக எம்எஸ்கே மஸ்ஜித் சேவை குழு அப்படிங்கிற ஒரு சேனலில் நாங்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டே வரோம். எப்போ ஒரு ஜமாத்து ஒரு பெண்ணுக்கு உணவு கொடுக்க மாட்டேன் என்று இழிவுபடுத்தியதோ அப்பொழுது அதே நேரத்தில் இது போன்ற நன்மை செய்கின்ற ஜமாத்துகளுடைய தொகுப்பு வீடியோக்களையும் இந்த எம்எஸ்கே மஸ்ஜித் சேவை குழுவில் பதிவிடப்பட்டிருக்கிறது. அதையும் நீங்கள் கட்டாயமாக ஷேர் பண்ணணும். அதாவது நாங்கள் மஸ்ஜிது சேவை குழுன்னு ஈரோட்டில் ஆரம்பித்து பல மஸ்ஜிதுகள்கிட்ட போய் அவங்களுடைய பொறுப்புகளை சொல்லி, நீங்கள் இபாதத்துகளை செய்வதைப் போல சேவைகளையும் செய்ய வேண்டும் என்று சொன்னபோது பல மஸ்ஜிதுகள் அதை அன்போடு, அதை ஏற்றுக்கொண்டு, அதை பொறுப்புணர்வோடு செயல்படுத்தினார்கள். ஆனால் அவர்கள் சந்தித்த பிரச்சனை என்ன அப்படின்னா, அங்கே ஒரு அனைத்து சமுதாய மக்களுக்கும் அவங்க உதவி செய்யும் போது அவங்களுக்கு ஒரு 10 குடும்பத்துக்கு நம்ம உணவு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அங்கே ஒரு 2 குடும்பத்துக்கு தான் பணம் வசூலாகும், 3 குடும்பத்துக்கு தான் வசூலாகும். மிச்சம் 7 குடும்பத்துக்கு அந்த ஜமாத்தினால் கொடுக்க முடியாமல் தவிப்பாங்க. மருந்து மாத்திரை கொடுக்கணும்னு தோணும், கொடுத்தே ஆகணும்னு நினைப்பாங்க, ஆனால் கொடுக்க முடியாது, வசூலாகாது. ஒரு கல்யாணம், ஒரு பெண்ணு 29 வயசாகி திருமணம் ஆக வேண்டிய பெண்ணு ஈமானை பாதுகாத்து கொண்டு இருப்பார்கள். ஜமாத்துக்கு ஆசையாக இருக்கும் அவங்களுக்கு எப்படியாவது திருமணம் பண்ணி வைக்கணும்னு, ஆனால் வசூலாகாது. அதனால இப்போ நாங்கள் ஒரு மாடல் மஸ்ஜித் ஒன்றை உருவாக்கணும். ஒவ்வொரு பள்ளிவாசலுமே மாடல் மஸ்ஜித் ஆகணும். அந்த அடிப்படையில் திருப்பூரில் மஸ்ஜிதே முகமது ஜாஃபர் சேவை குழு, அதனுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர், நிர்வாகம்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்க ரொம்ப நாளாக
மஸ்ஜித் சேவை குழுவை செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு மாடல் மஸ்ஜிதாக இங்கே உள்ள மக்கள் எந்த தேவைகளை சொன்னாலும் அவங்க இனிமேல் நோட் பண்ணிக்குவாங்க. அதை ஒரு பதிவாக வெளியிடுவார்கள். அது வீடியோவாக இருக்கலாம், அல்லது ஒரு புகைப்படமாக இருக்கலாம், அல்லது ஒரு பதிவாக மட்டும் கூட இருக்கலாம். அதை எம்எஸ்கே மஸ்ஜித் சேவை குழுங்கிற யூடியூப் சேனலில் அல்லது இன்ஸ்டாகிராமில் அல்லது ஃபேஸ்புக்கில் கண்டிப்பாக வரும். நீங்கள் இந்த ஜமாத்துக்கு நீங்கள் நன்கொடை வழங்கலாம். இதே மாதிரி எந்தெந்த ஊரில் ஜமாத் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அந்த பள்ளிவாசலுக்கு வெளியில் எம்எஸ்கே மஸ்ஜித் சேவை குழுவுடைய போர்டு ஒன்று இருக்கும். உதாரணமாக மதினா மஸ்ஜித் அப்படின்னா மதினா மஸ்ஜித் சேவை குழுன்னு ஒரு போர்டு இருக்கும். அது ஒரே தலைவர் தான். ஆனால் நீங்கள் பணத்தை அனுப்பும்போது பள்ளிவாசலுக்கு நன்கொடையாகவோ அல்லது கஞ்சி காய்ச்சறதுக்கோ அல்லது ஏதாவது ஹதியா நன்கொடை கொடுப்பதாக இருந்தால் நீங்கள் மதினா மஸ்ஜித் என்ற பெயருக்கு கொடுக்கணும். அதே நீங்கள் ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஜக்காத்தாக இருந்தால் மதினா மஸ்ஜித் சேவை குழு அப்படிங்கிறது கொடுக்கலாம். அது மாதிரி இப்போ இவங்க மஸ்ஜிதே முகமது ஜாஃபர் அப்படிங்கிறது பள்ளிவாசல், அதுக்குன்னு அக்கௌண்ட் இருக்குது. அது நீங்கள் பள்ளிக்கு கொடுக்குற பணத்தை கொடுக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் ஜக்காத்தை இதே நிர்வாகத்தின் மூலமாக கொடுக்குறா இருந்தால் அதுக்கு மஸ்ஜிதே முகமது ஜாஃபர் சேவை குழு அப்படின்னு ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அக்கௌண்ட்டு நிர்வாகத்தின் சார்பாக உள்ள அக்கௌண்ட்டு. நிர்வாகம் மாறிட்டா இந்த அக்கௌண்ட்டும் மாறிடும். யாராவது பணம் அனுப்பிச்சா உடனடியாக அந்த வீடியோவுக்கு கீழே அல்லது அந்த ஃபேஸ்புக்லேயே அந்த கமெண்ட்ஸில் முதல் கமெண்ட்டில் யார் இதுக்கு பணம் கொடுத்தாங்க, ஒரு ஆப்ரேஷனுக்கு 15,000 ரூபா தேவைன்னு போடுறாங்க பதிவு. ஆனால் 4 பேர் அனுப்புறீங்க, 15,000 ரூபா பணம் வந்துருச்சுன்னா அந்த 4 பேர் யார் 5,000 ரூபா வந்துருச்சுங்கிறத போட்டுருவாங்க. கொடுத்தவங்களுக்கும் தெரியும், நிர்வாகத்துக்கும் தெரியும், பொதுமக்களுக்கும் தெரியும், வாங்கினவங்களுக்கும் தெரியும். துல்லியமாக இருக்கும். இந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுவாங்க, ரெசிப்டும் கொடுப்பாங்க. அதே மாதிரி சில நன்கொடையாளர்களுக்கு ATG தேவைப்படும். அதாவது அவளுடைய வருமான வரி கட்டும் பொழுது அதுக்கு சலுகையாக நன்கொடை கொடுத்ததை கழிக்கப்படும் என்றால் அந்த ATG வசதியும் நீங்கள் இவங்களுக்கு நன்கொடை கொடுக்கும்போது அதுவும் கிடைக்கும். எதுக்காக சொல்ல வரேன்னா, இதே மாதிரி உங்கள் ஊரில் உள்ள மஸ்ஜித்லையும் நீங்கள் முறையாக சேவைக்குழு அமைத்து நீங்கள் நன்கொடைகளை பெற்று ஜக்காத்துகளையும் பெற்று ஏழை எளியோர்களுக்கு தாராளமாக உதவலாம். இப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான ஜமாத்துகள் இருந்தாலும் ஒரு சில ஜமாத்துகள் நாங்கள் போய் சொன்னபோது அவர்கள் கேட்கல. ஆனால் ஆயிரக்கணக்கான ஜமாத்துகள் கேட்டிருக்கிறாங்க. அந்த கேட்டதற்கு அடையாளமாக இதோ மாதிரி ஒரு போர்டு ஒன்று உள்பள்ளியில் இருக்கும், வெளியே ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டு இருந்தால் அந்த ஜமாத் அங்கு உள்ள மக்களின் மீது அக்கறையோடு இருக்கிறார்கள் என்று பொருள். அப்படிப்பட்ட ஜமாத்தினர்களுக்கு நீங்கள் உதவி செய்தால் உங்களுடைய பணம், உங்களுடைய ஜக்காத்து, உங்களுடைய சதக்கா, உங்களுடைய ஹதியா சரியாக போய் சேரும். அதற்கான முறையான ஆவணங்களும் உங்களை சேரும். நன்றி, மகிழ்ச்சி. உங்கள் ஊரிலும் மஸ்ஜித் சேவை குழு ஆரம்பிக்க மஸ்ஜித் நிர்வாகிகள் மட்டும் தொடர்பு கொள்ளவும். 9842272578